சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ என் தங்கச்சி கவி உயிரோட இருக்கணும்பா. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் என்னோட வாழ்க்கையை அவளுக்கு விட்டு கொடுத்தேன். ஆனா இப்ப அவளை ஏமாத்திட்டான். நான் காலத்துக்கும் குற்றவாளியா ஆயிடுவேன்பா. அஞ்சலிக்கு பாருமா, கவி பக்கம் எந்த நியாயமும் இல்லம்மா. நான் அவளுக்கு எடுத்து சொன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. இல்லப்பா, எனக்கு நல்லா தெரியும் அவ நிச்சயம் புரிஞ்சுக்க மாட்டா. நான் சொல்றத கேளுங்கப்பா. அத்தை கிட்ட எதையும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்பா. இனிமே சொல்லாம என்னால இருக்க முடியாதுமா. நீ என்ன மன்னிச்சிருமா. அப்ப இதுதான் உங்களோட முடிவுனா என்னாலையும் விபரீதமான முடிவை எடுக்க முடியும். நீங்க போய் இத அத்தை கிட்ட சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன கண்டிப்பா உயிரோட பார்க்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்க? இல்லப்பா, இதனால போக போறது ஒரு உயிர் மட்டும் இல்லப்பா, இன்னொரு உயிரும் சேர்ந்து 2 உயிரா போக போகுதுப்பா. ஆமாப்பா, என் வயித்துல வளர்ற இன்னொரு உயிரையும் சேர்த்துதான் சொல்றேன். அன்னைக்கு அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் ஆகல. என் குழந்தை ஏன் கூட தான் இருக்கு. உண்மையாவ சொல்ற? எப்படிமா? அப்பா அப்பா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வயித்துல இருந்தாலும் அதுவும் ஒரு உசுறு தான். அத கொல்ற உரிமைய எனக்கு யாரு கொடுத்தா? நான் எப்படி கொல்லுவேன்? நீ எதுவும் பயப்படாத. நானும் உன் அம்மா மாதிரி தான். உன் வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அப்படின்றப்ப இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? இங்க பாருமா, நீ எப்படி இங்க இருந்து வந்தியோ அப்படியே இங்க இருந்து போகலாம். உன் கூட வந்தவங்க கிட்ட உனக்கு டிஎன்சி பண்ணியாச்சுன்னு சொல்லி உன்னை இப்ப அட்மிட் பண்ணிடுறேன். ஒரு நாள் மட்டும் இங்க இரு. சும்மா ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்த சொல்றேன். ஏன்னா அது அவங்க நம்பணும்ல. நாளை காலையில உன் வயித்துல இருக்க குழந்தையோட நீ வீட்டுக்கு போயிடலாம். தெய்வமா என் அம்மா டாக்டர் ரூபத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்திட்டாங்கப்பா. அஞ்சலி, அன்னைக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சுன்னு அன்னில இருந்து ஒரு நடப்பணமா தான் இருக்கேன். இப்ப நீ சொன்னதை கேட்டதுதான் எனக்கு உயிரே வந்திருக்குமா. அப்பா அப்பா நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, கவி பாவம்பா. விக்கி மட்டும் அவளுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ தப்பான முடிவு எடுப்பா. அவளை பறி கொடுத்துட்டு நான் எப்படிப்பா சந்தோஷமா வாழ முடியும்? பிளீஸ்பா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வேணாம்ப்பா ப்ளீஸ். அப்பா, நான் விக்கி கூட வாழ்ந்துட்டேன்பா. எனக்கு அது போதும்பா. இல்லம்மா, நீ என்ன பெருசா வாழ்ந்துட்ட? நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு ப்ளீஸ். நீ நல்லா யோசிச்சு பாரு. இல்லப்பா, நான் நல்லா யோசிச்சுதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். இதனால என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேணாம்ப்பா.
உங்க கால்ல அஞ்சலி, கூட விழறேன். என்ன மணி? சரி அப்பா 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 ப்ளீஸ் பா, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. அத மறுபடியும் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பிரச்சனைய உண்டு பண்ண வேண்டாம்ப்பா ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. No. எனக்கு கவி உயிரோட இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும்ப்பா ப்ளீஸ் பா. அண்ணி, நாங்க ஷாப்பிங் போறோம், நீங்களும் வரீங்களா? என்ன திடீர்னு கிளம்பி வந்து கூப்பிடுறீங்க? திடீர் பிளான் தான் அண்ணி. நீங்க கிளம்பி ரெடியா தானே இருக்கீங்க, வாங்க போலாம். இல்ல குணா, எனக்கு என் கம்பெனில இருந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஓஹோ, சரிங்க அண்ணி. ஆமா,